மண்டே மீட் பண்ண போகுது. அப்பதான் அவங்க ஃபைனலா விவாத மேடையில சொல்லியிருக்கேன். அது அறிக்கையிலேயும் அவர் தெரியும். வரட்டும் பாப்போம்னு சொல்லியிருக்காரு. வரட்டும் பாப்போம் நாங்க காம்ப்ரமைஸ் இல்ல. தீர்மானம் வந்து எந்த பயன், பாராளுமன்றத்தில் தீர்மானம் வந்து எந்த பயன் ஈழத்தமிழருக்கு எங்க நாங்கள் கேட்பது ஐநாவில் தீர்மானம் வேண்டும், ஐநா மனித உரிமை தீர்மானம் வர வேண்டும் தான் கேட்கிறோம். இந்த பாராளுமன்ற தீர்மானம் எது கேட்கிறேன் இல்ல. அவங்க காம்ப்ரமைஸ் சொன்னாங்க. அதாவது ஐநால தீர்மானம் வந்தாலும் இந்திய பாராளுமன்ற தீர்மானம் வந்தாலும் அது வந்து ராஜபக்சேவை எந்த விதத்திலையும் பாதிக்க போறதுன்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் வந்து ஹீஸ் அன் அத்தாரிட்டேரியன். அவர் வந்து எதேச்சிகாரமான ஒரு கவர்மெண்ட்டை நடத்திட்டு இருக்காரு. அவரை வந்து வழிக்கு கொண்டு வரக்கூடியது அந்த சக்தி வந்து ஒரே ஒரு அரசுக்கு தான் இருக்குது, அமெரிக்க அரசு. அதை வந்து அவங்க ரிஜைம் சேஞ்ச் அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தை அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. அது ஐ திங்க் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அமெரிக்கா இந்த விஷயத்துல இப்போ ஓரளவு இன்ட்ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வழி. அதனாலதான் இந்தியா வந்து இவர் ஒத்துக்க மாட்டாரு. பட் தி ஃபேக்ட் ரிமைன்ஸ் தட் அமெரிக்கா இப்ப இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் போலீஸ்மேன் அவங்க அதை மறுக்க முடியாத உண்மை. சோ இந்தியாவும் வந்து அவங்க கூட சேர்ந்துகிட்டு இலங்கையில இருக்கக்கூடிய ராஜபக்சே கவர்மெண்ட் தமிழர்களுக்கு அவர் என்ன சொன்னார், 13th அமெண்ட்மெண்ட் பிளஸ் கொடுப்பேனார் அவர் 2009 இதுக்கப்புறம். அதுல இருந்து டோட்டலா பின்வாங்கிட்டார். அந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுல இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப ரொம்ப அமெரிக்கா கூட சேர்ந்து செயல்பட்டாதான் ஓரளவாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு விடிவு காலம் இருக்கும். இல்லாட்டி இருக்கவே இருக்காது. இதே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சிவராஜா, தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கான விடிவு காலம்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? அதை மிக சுருக்கமா பதிவு. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரை பெரிதாக எதுவும் நடந்துவிட போவதில்லை. ஏனென்றால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கின்றது. எனவே தமிழர்கள் எப்பொழுதுமே விடியலுக்காக ஏங்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இப்போ இன்று நேற்றல்ல, கடந்த பல தசாப்தங்களாக அந்த விடியலுக்காகத்தான் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விடியல் எப்போது வரும் என்பது ஒரு கனவாகத்தான் இருக்கின்றது. இந்தியா ஏதாவது செய்யும் என்று எப்போதும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. மாணவர்கள் போராட்டம் ஒருவித நம்பிக்கையை தமிழர்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் அவர்களின் விடியலுக்கான நாட்கள் எப்போது நெருங்கும் என்பது ஒரு புரியாத புதிர்தான். நன்றி. எங்கள் இந்த விவாதத்தில், ஒரு நீண்ட விவாதத்தில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கத்தில் நேற்று மாலை வெளியான கடைசி வரைவு அது மிகவும் மென்மையாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் இலங்கை அரசு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளையும் நீர்த்து போகக்கூடிய அளவில் இந்த வரைவு இருப்பதாக கருதுகின்றேன். இந்த வரைவினால் உண்மையிலேயே திருப்தி இல்லை. மிகவும் வருந்தத்தக்க நிலையில் இந்த வரைவு இருப்பதாக கருதுகின்றேன். குறிப்பாக நடந்தேறிய இனப்படுகொலை, போர்க்குற்ற விசாரணை இவற்றை குறித்து நாம் பேச வேண்டிய ஒரு தருணத்தில் இந்த வரைவில் கூறப்படுவதனால் 2013 செப்டம்பர் மாதத்தில் மாகாண தேர்தல் வடக்கில் நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதுவும் எந்தவித பன்னாட்டு மேற்பார்வை இல்லாமல் நடத்தலாம் என்ற ஒரு அணுகுமுறையும் இருப்பதாலும், அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் கூறுகின்ற ஒரு நீதி விசாரணை, பன்னாட்டு விசாரணை என்று சொல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர் நவநீதம் பிள்ளை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பன்னாட்டு விசாரணை கூட இல்லாமல் நீர்த்து போய்விட்ட நிலையில் ஒரு இலங்கை அரசே ஒரு விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்வது, இதை அனைத்துமே இது பின்னோக்கி தான் செல்வதாக இந்த தீர்மானத்தில் ஏற்பட்ட கூறியுள்ள கடைசி வரைவில் இருப்பதை நினைக்கின்றேன். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. தீர்மானத்தில் கடுமையான திருத்தங்களை செய்து இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்று கோரி வந்தது திமுக. இன்று காலையில் அப்படி திருத்தங்கள் ஏதும் இல்லாத நிலையில் அரசிலிருந்து விலகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? 2 நாட்கள் இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் அதற்கான விவாதங்கள் 21ஆம் தேதி விவாதமும் 22ஆம் தேதி வாக்கெடுப்பும் நடக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அவ்வாறு 21ஆம் தேதி கூட வாக்கெடுப்பு நடத்தினால் கூட இன்றைக்கு 19, 20 இந்த 2 நாட்களில் இந்தியா நிச்சயமாக அந்த இருக்கின்ற வரைவில் அது குறைந்தபட்சம் பன்னாட்டு நீதி விசாரணை, இண்டிபெண்டன்ட் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டிகேஷன், அதற்கான ஆயத்தங்களை இந்தியா செய்ய வேண்டும். இந்திய அரசிற்கும் இந்த போர்க்குற்றங்களுக்கு, நடந்தேறிய போர்க்குற்றங்களுக்கும், இனப்படுகொலைக்கும், நடந்த ஒரு மனித இன உரிமைகளுக்கும் இந்தியா உடந்தையாக இருந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து இந்தியா மீள வேண்டும் என்றால் இன்றைக்கு ஒரு பொன்னான அரசியல் வாய்ப்பு இருக்கின்றது. இதை இந்திய அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தி அதன் கடைசி வரைவில் இருக்கின்ற ஒரு குறைகளை திருத்தி அந்த பன்னாட்டு விசாரணைக்கான ஆயத்தங்களை வரைமுறையில் எடுத்து வர வேண்டும் என்பது எங்களுடைய ஒரு விண்ணப்பம்.
ஐக்கிய முற்போக்கு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக கோவையில் வழக்கறிஞர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் இந்த உறவு முடிவுக்கு வந்த கூட்டணி. பிரிவுக்கு காரணம் என்ன? விலகல் விவரங்களுடன் கௌதம் கார்த்திகேயன். ஈழத்தமிழர் விவகாரத்தை கையில் எடுத்த திமுக, கண்டுகொள்ளாத காங்கிரஸ். பலனளிக்காத இறுதி வரைவு அறிக்கை, நீர்த்து போனதன் பின்னணியை அலசும் முரளி. வாக்கெடுப்பை நெருங்கும் அமெரிக்க தீர்மானம், உச்சகட்ட ஆதரவு திரட்டும் முயற்சி பணிகள். வலுக்கும் வழக்கறிஞர்கள் போராட்டம், தொடர் போராட்ட தகவல்களோடு சுப்பையா. ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட திட்டம், இலங்கைக்கு எதிராகவும் தீர்மானம். வீரியமடைந்து வரும் போராட்டங்கள், அடுத்த கட்டத்திற்கு ஆயத்தமாகும் மாணவர்கள். நெல்லை நிலவரத்துடன் ராமானுஜம். பாலையில் திரளும் மாணவர்கள், கோரிக்கைக்காக நாளை தொடர் முழக்கம். சமூக வலைதளங்கள் மூலம் சங்கமித்த மாணவர்கள். கோவை தகவல்களோடு மாற்றி. அணியாய் திரண்ட மாணவர்கள், அதிர்ந்த கோவை மாநகரம். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து வலியுறுத்தல், திருச்சி போராட்டத்தை பதிவு செய்யும் சால். மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகை, பொதுமக்களுடன் கைகோர்க்கும் மாணவர்கள். விரிவான அலசல்கள், வித்தியாசமான கோணங்கள். அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்றைய தினத்தில் இலங்கை விவகாரத்தை முன்வைத்து முன்னெடுக்கப்படும் போராட்டங்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரது அழுத்தங்கள் மாநிலம் மட்டுமல்லாது தேசிய அளவிலான அரசியலிலும் திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதன் விளைவு கடந்த 9 ஆண்டுகளாக நீடித்த காங்கிரஸ் திமுக உறவு இன்று முடிவுக்கு வந்துள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அமைச்சரவையில் இருந்தும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்தும் உடனடியாக விலகிக் கொள்வதென முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படுகிறது. இந்த முடிவினை திமுகவின் தலைவர் கருணாநிதி இன்று காலை செய்தியாளர்கள் முன்னிலையில் அறிவித்தார். ஐநா அவையும் இந்திய அரசும் இலங்கை தமிழர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், இலங்கை விவகாரத்தில் மத்திய ஆளும் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்கவில்லை என்பதால் இந்த முடிவை எடுத்ததாக விளக்கமளித்தார். பெருமளவுக்கு தீர்த்து போகவிட்டதோடு திராவிட முன்னேற்ற கழகம் முன்மொழிந்த திருத்தங்கள் இவற்றையும் இந்திய அரசு ஒரு சிறிதும் பரிசீலனை செய்யவில்லை. எனவே ஈழத் தமிழருக்கு எந்த வகையிலும் கூட்டணியிலிருந்து வெளியேறியதற்கு திமுகவினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பல இடங்களில் அந்த கட்சி தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். We just suggest that these amendments, proposed amendments, should be in the draft resolution. We say that this resolution must be passed in the parliament. It must be moved. They must move the resolution. தமிழ் மக்களுடைய விருப்பத்தை தான் நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த இனத்தை காப்பதற்காக பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் மத்திய அரசுக்கு வழங்கினார்கள். அதன் மூலம் அது சரியான முறையில் அணுகாத காரணத்தால் தான் இன்றைய தினம் இந்த தமிழ் இனத்தை காப்பதற்கு இந்த மத்திய அரசு முன்வராத நிலையில் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். Yes, our leader has said that, but still there is a room open to the ruling party, saying that our leader has given the room that if at all the government is ready to pass a resolution in the parliament, then there is a consideration that he can reconsider this withdrawal of support or whatever. இலங்கை மீதான அமெரிக்க தீர்மானத்தில் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்தே மத்திய கூட்டணியில் திமுக நீடிப்பதை பரிசீலிக்குமா இல்லையா என்பது தெரியவரும். புதிய தலைமுறைக்காக ஹசீஃபுடன் கார்த்திகா மற்றும் ராஜராஜேஸ்வரி. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து திமுக விலகுவதாக அறிவித்திருப்பது யாருக்கு லாபம்? இலங்கை பிரச்சினையில் இது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதனால் மாநில தேசிய அரசியலில் முன்னெடுக்கப்படும் நகர்வுகள் என்னென்ன என்பது பற்றிதான் இன்று பெருஞ்செய்தியாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இலங்கை விவகாரத்தை முன்வைத்து மேற்கொள்ளப்படும் மாணவர்கள் போராட்டம் முதல் ஜெனீவா நிலவரம் வரையிலான செய்திகளை பார்க்கலாம். இலங்கைக்கு எதிராக விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தொடங்கப்பட்ட மாணவர் போராட்டம்
நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே வருகிறது. உண்ணாவிரத போராட்டங்களை கடந்து மாணவர்கள் பல வழிகளிலும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். ராஜதந்திர ரீதியான அனைத்து நடவடிக்கையிலும் ஈடுபட வேண்டும். தமிழ் ஈழ மக்களுக்கு தனி ஈழ அமையணும். அதுக்காக பொது வாக்கெடுப்பு நடத்தணும். ஐநா சபையில அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானம் வலுவானதா இல்ல. இந்தியா தனி தீர்மானம் கொண்டு வரணும். இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நெல்லை மாவட்டம் திலீபன் அரங்கில் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் மாணவர்களின் போராட்டம் 8வது நாளை எட்டியுள்ளது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்குநேரி பகுதியில் தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டன. இலங்கையில் தமிழர்கள் தலைநிமிர்ந்து வாழ தனித்தமிழ் ஈழம் மட்டுமே தீர்வு என்ற கோரிக்கையை முன்வைத்து ஈழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு சார்பில் நாளை பாளையங்கோட்டையில் ஒரு நாள் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்ற அந்த மாணவர் கூட்டமைப்பு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடலூரில் அரசு தொழிற்பயிற்சி கல்லூரியை சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். பாரதியார் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டமும் 8வது நாளை எட்டியுள்ளது. கோவையில் அனைத்து கல்லூரி மாணவர்களின் சார்பில் இன்று நடந்த பேரணியில் 2000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ள வழக்கறிஞர்கள் இன்று ரயில் மறியல் போராட்டத்திலும் பங்கேற்றனர். கோவையில் உள்ள கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் 2000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் திரண்டு நடத்திய இந்த பேரணி தனி ஈழம் அமைவதற்கு வலு சேர்ப்பதாக இருந்தது. சமூக வலைதளங்கள் மூலமாக இத்தகைய ஆதரவை திரட்ட முடிந்ததாக மாணவர்கள் தெரிவித்திருந்தனர். மத்திய அரசு உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்கின்றனர் இந்த மாணவர்கள். தஞ்சையில் 10 கல்லூரிகளில் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பேரணி நடத்தினர். 5 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் உண்ணாவிரதமும் இன்று மேற்கொண்டு வருகிறார்கள். ஒக்கநாடு, கீழையூர், ஒரத்தநாடு, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களிலும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரிலும் பல்வேறு கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மதுரை, விழுப்புரம், காஞ்சிபுரம், அரியலூர், திருவாரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இலங்கை அரசு கண்டித்து அமெரிக்கா ஐநா தீர்மானம் கொண்டு வந்த தீர்மானம் வலுவான இல்லதுனால இங்குள்ள இந்தியா அந்த வேற புது தீர்மானம் கொண்டு வரணும். அது மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கல்லூரியிலும் நடக்கிற போராட்டத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் இன்று 8வது நாளை எட்டியுள்ளது. பல தனியார் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இன்று திருச்சி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டன. திருச்சியில் இன்று மாணவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு சென்றனர். முக்கியமாக இன்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பொதுமக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக திருச்சியின் முக்கிய பகுதியில் அவர்கள் இன்று விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருச்சியின் சிறுகாம்பூர் பகுதி மற்றும் அரியலூர், டால்மியா, கள்ளக்குடி பகுதியில் பொதுமக்கள் உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களுடைய ஆதரவை அடுத்த கட்டமாக மாணவர்கள் திரட்டி வருகிறார்கள். அதனுடன் இன்று மாணவர்கள் முக்கியமாக இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றையும் அளித்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இலங்கைக்கு எதிரான மாணவர் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அங்கு கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்குள்ள யுனெஸ்கோ கட்டிடத்தில் சார்க் நாடுகளின் கொடிகள் அடங்கிய பலகைகளில் இருந்த இலங்கை கொடியை அகற்றி மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர். புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 50 பேர் இன்று 2வது நாளாக தங்களுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள் வரவிருக்கின்றன. குறிப்பாக முறிந்த உறவு, முடிவுக்கு வந்த கூட்டணி, விலகல் விவரம். விலகாமல் இணைந்திருக்கும். Coffee? Who pays? Loser pays. Come on, let's go. இவர்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு லண்டனில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். லண்டனில் உள்ள ஈழத் தமிழர்களை திரட்டி போராட்டம் நடத்தவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளனர்.